வெல்கம் பேக் டு வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மூட் கோர்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மூட் கோர்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்கன்னு கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதனாலதான் பார்ட் 2 இந்த பார்ட் 3 வீடியோவும் வரும். பார்ட் 2ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மெமோரியல் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். மெமோரியல் அப்படின்னு என்னன்னா நம்ம கோர்ட்டுக்கு நம்ம மூட் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போற ஒரு மெட்டீரியல் தான். அதுல என்னென்ன இருக்குன்றத நான் பிரீஃபா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம எந்த கோர்ட் அப்ரோச் பண்ண போறோம், யாரு வெர்சஸ் யாரு, அது அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்லைடு வந்து மேல தெரியும், அதுல பாத்துக்கோங்க. செகண்ட் வந்து இண்டெக்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் இருக்கும். அதுல வந்து என்னென்ன அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், அதாவது யூனியன் ஆஃப் இந்தியா அதை வந்து நம்ம யூஓஐ அப்படின்னு போட்டிருப்போம், அது எஸ்சின்னு போட்டிருப்போம், அது சுப்ரீம், அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா ஆள்வரைன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம எந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் அந்த ஃபேக்ட்ல வந்து நிறைய ஃபேக்ட்ல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைலேட் ஆயிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணணும், ஆர்டிகல் 32 போகணும் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து நிறைய ப்ராப்ளம்ல வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அந்த ஒர்க் பண்ணல, இந்த வேலை பண்ணி கொடுக்கல அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் 226 ரிட் மாதிரி போடணும் அப்படிங்கிறது தெரியும். சிலது வந்து பில் போடுற மாதிரி இருக்கும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அடுத்து வந்து எஸ்எல்பி போவாங்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அந்த மாதிரி வரும். நிறைய கான்ட்ராக்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மணி வேல்யூ பொறுத்து கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனும் மாறும், ஆள்வரை மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்டே ஜூரிஸ்டிக்ஷன் போடணும். மெயினா வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்ப நான் பெட்டிஷனரா இருக்கேன் அப்படின்னா ரெஸ்பாண்டண்டா இன்னொருத்தர் இருப்பாங்க. இப்ப நான் வந்து என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லும் போது ரெஸ்பாண்டன்ட் வந்து அவங்கள ஆர்கியூமெண்ட் வந்து பேசுவாங்க. அப்ப வந்து என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் தப்பா இருக்கு அப்படின்னா என்னோட மூட்டே முடிஞ்சு போயிடும். நான் வந்து அதாவது நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஜூரிஸ்டிக்ஷன் தப்பா இருக்கு, வேற கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான் வேஸ்ட் ஆயிரும். அதனால நம்ம எப்பயுமே ஜூரிஸ்டிக்ஷன் எழுதும் போது ப்ராப்பரா கரெக்டான ஜூரிஸ்டிக்ஷனான்றதை பார்த்து எழுதிடணும். என்னோட ப்ராப்ளம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைலேட் ஆன மாதிரி இருக்கும், அந்த ரிலீஜியஸ் ரைட்ஸ் வைலேட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம போற ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஆர்டிகல் 32 தான். 32 அப்படின்னும் போது வந்து எங்க போவாங்க, நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தான் போவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா வழக்கின் பொருண்மைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம நமக்குன்னு மெமோரியல்ல வந்து இது மூட் ப்ரிப்போஷன்ல வந்து ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. சில மூட் ப்ரிப்போஷன்ல வந்து ப்ராப்ளம் வந்து 4-5 பேஜுக்கு இருக்கும், அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ரூல்ஸ்ல ஒரு பேஜுக்கு கன்சைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அந்த ப்ராப்ளம்ல இருக்க ஜஸ்ட மட்டும் எடுத்து நம்ம போட்டு பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 1 பேஜுக்கு வந்துடும். அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூ ரைஸ்ட்னா வழக்கெழு வினான்னு சொல்லுவாங்க. அந்த இப்ப நம்ம ஒரு ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபேக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுதோ அதுதான் வந்து வழக்கெழு வினான்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வழக்கெழு வினா வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட மூட் ப்ரிப்போஷனே போகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிரேயர் கேட்க முடியும், அதை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அப்ப நம்ம வழக்கெழு வினா வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளமை தாண்டி போக கூடாது, அந்த ப்ராப்ளம் உள்ளேயே இருக்கணும். அதாவது இப்ப ப்ராப்ளமோட ஃபேக்ட் என்னவோ அந்த ஃபேக்டை தான் நம்ம கொஸ்டினா கேட்கணும். அவுட் ஆஃப் த ஃபேக்ட் போனோம் அப்படின்னா ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது அவுட் ஆஃப் த ஃபேக்ட், இந்த இஷ்யூ இங்க வந்திருக்கவே தேவையில்ல, நீங்க தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால வழக்கெழு வினான்றது வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். நிறைய மூட் ப்ரிப்போஷன்ல வந்து அவங்களே வந்து வழக்கெழு வினா கொடுத்துருவாங்க. 4 இல்லாட்டி 5, மேக்சிமம் 5 இருக்கும். நிறைய ப்ரிப்போஷன்ல வந்து 3 இருக்கும், 3, 2 இருக்கும். 2 இஷ்யூஸை வச்சே நம்ம வந்து முடிச்சிடலாம் மெமோரியல. நிறைய 2 இஷ்யூஸ் இருக்கும்போது சிலதை விட்டுருக்காங்க,
நிறைய கேள்விகளை விட்டுருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா சப் இஷ்யூன்னு போட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சம்மரி ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். சம்மரி ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ்னா சுருக்கமான வாதுரைன்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதுற கொஸ்டினுக்கு சுருக்கமா என்ன சொல்ல வரோமோ அதை பத்தி சொல்றதுதான் சம்மரி ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு வந்து தெரியும், அதை வச்சு நீங்க வந்து கன்க்ளூட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து ஆர்கியூமெண்ட் இன் அட்வான்ஸ்டு. ஆர்கியூமெண்ட்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னா விரிவான வாதுரைன்னு சொல்லுவாங்க. இதுலதான் வந்து நம்ம அந்த சுருக்கமான வாதுரையை எழுதிட்டு விரிவான வாதுரையில வந்து நம்ம கேஸ் லாஸ் எழுதி நம்ம அந்த கொஸ்டினுக்காண்டி அந்த வழக்கெழு வினாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்னென்ன கேஸ் லாஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோ, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோ, அது எல்லாத்தையுமே கோட் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டா நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ப்ளீடிங்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்பாண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான், அப்பீலோ ரிவிஷனோ எஸ்எல்பியோ போய்க்கலாம். ஆனா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் அடுத்து வந்து மேல எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. அதனால நம்ம மோஸ்ட்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டா எடுத்தோம்னா நல்லா இருக்கும். நிறைய ப்ரிப்போர்ஷன்ல வந்து கேஸ் லாஸ் பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. 30 கேஸ் லாஸ் அந்த மாதிரி பேஜ் நம்பர்ஸும் லிமிடேஷன்ஸ் இருக்கும். என்னோட ப்ரொபோஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 30 பேஜஸ் 35க்கு எக்ஸீட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி இருந்தது. அதனால வந்து நான் 35க்குள்ள வந்து ஒரு 40 கேஸ் லாஸ்க்கு மேல எழுதியிருப்பேன். எப்படி எழுதணும் அப்ப 40 கேஸ் லாஸ்னா ஒரு கேஸ்லாம் 40 பேஜ் 50 பேஜ் இருக்கும். நம்ம கனூன்லயோ இல்ல கேஸ் மைன்லயோ படிக்கும் போது பாத்தீங்கன்னா 50 பேஜ் வரைக்கும் இருக்கும். அப்ப நம்ம அந்த வழக்கெழு வினாக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதணும்னாலே அந்த ஒரு லைன் 2 லைன்ல எழுதி அந்த கேஸை கன்க்ளூட் பண்ணிடணும். ஃபுட் நோட்ஸ் போட்டு எழுதும் போது அது ஈஸியா இருக்கும் ரெஃபர் பண்றது. நம்ம புக்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா கீழே வந்து ஃபுட் நோட்ஸ் இருக்கும், மேல வந்து அந்த கேஸ் லாக்கு பக்கத்துல வந்து 1 2 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஆர்குமெண்ட் இன் அட்வான்ஸ்டு. அடுத்து வந்து பிரேயர். நம்ம இந்த ஆர்குமெண்ட் இன் அட்வான்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரேயர்னா இறைஞ்சுதல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பிரேயர்ல வந்து நம்ம இந்த வழக்கெழு வினாவெல்லாம் வச்சு அந்த ப்ராப்ளம் அந்த நம்ம கொடுத்த அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் தர போறோம், என்ன சொல்யூஷன் கேட்கிறோம் கோர்ட்டு கிட்ட ஜட்ஜஸ் கிட்ட அப்படின்றத பிரீஃபா தெளிவா சொல்றதா பிரேயரு. இதுதான் வந்து பேஸ். மெமோரியல்ல கொடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பாபாராம் மகாராஜ் அப்படின்னு ஒரு சாமியார் இருப்பாரு. யூசுவலா வந்து ஃபேக்ட் எல்லாமே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நேம்ஸ் நார்மலா இருக்க ஃபேக்ட். இப்ப வந்து நம்ம ஊர்ல நித்யானந்தா சுவாமி வந்து நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல மாட்டினாங்களா, அந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா வேற ஒரு பேர் வச்சு வேற ஒரு கண்ட்ரி நேம் வச்சு அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. என்னோட ப்ராப்ளம்ல வந்து பாபாராம் மகாராஜ் அப்படின்னு ஒரு சாமியாரு. அந்த சாமியாரு இந்தியாவுக்கு பதிலா என்னோட கண்ட்ரி பேர் அந்த ஃபேக்ட்ல இருக்க கண்ட்ரி பேர் வந்து இண்டிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கு பதில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, 2 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன் சேமா இருக்கறனால நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா லாஸுமே சேமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னோடதுல வந்து பாபாராம் மகாராஜ்னு ஒரு சாமியாரு. அவர் வந்து பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி அங்க இருக்க மக்களை வந்து மித்ஸ் அண்ட் ஹைம்ஸ் அந்த மந்த்ராஸ் அதெல்லாம் வச்சு உங்களோட நோயை நான் குணப்படுத்துவேன், உங்களுக்கு வந்து இவ்வளவு வெல்த் வர மாதிரி நான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பயங்கரமா வந்து இது பண்ணி வச்சிருந்திருப்பாரு. நிறைய உமன்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அங்க வந்து இருக்க யூத் எல்லாம் என்ன பண்ணி அந்த வயசு பசங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து ஆர்ம்டு போர்சஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இதுதான் வந்து அந்த ஃபேக்டோட ஜிஸ்ட். இதுல வந்து என்ன சொல்ல, இதை வச்சு நான் அப்போ இங்க வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பீப்புளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வயலேட் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா ஆர்டிகல் 25 to 28 அவங்க ரிலீஜியஸ் ரைட்ஸ் எல்லாமே வந்து வயலேட் ஆயிருக்கு. அது போக ஒரு என்ஜிஓ வந்து சுமோட்டோவா வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்க. அப்ப இங்க வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுதுன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு தான், அதாவது ஆர்டிகல் 32 தான். 32 அப்படின்னும் போது சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம போக முடியும். நம்ம அது மாதிரி என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் போட்டிருந்தேன். இது ஃபேக்ட். ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டிஸ்பிளேல தெரியும். ஆர்டிகல் 32 போட்டு
போட்டிருப்பேன். அடுத்து வந்து ஆர்குமெண்ட் இன் அட்வான்ஸ். அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. வெதர் த பில் இஸ் மெயின்டெனபிளா இல்லையா அப்படின்னா, பில்லுன்னா என்ன, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன, அது ஏன் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, அந்த அந்த இண்டிவால இருக்க மக்களோட ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆயிருக்கு பிளாக் மேஜிக் ஆக்ட் மூலமா அப்படின்னு சொல்லி சொல்றேன். தேர்ட் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா லோக்கல் ரெமெடி கிடைக்காது நமக்கு வந்து, அதனால வந்து நம்ம கோர்ட் அப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஃபோர்த் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டேட்டோட கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன்ஸ், கண்டிப்பா வந்து ஒரு அங்க ஒவ்வொரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூலே நீங்க பாத்தீங்கன்னா நான் எப்படி கேஸ் லாஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு தெரியும். வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் சின் கியூ நான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். சின் கியூ நான்றது ஒரு மேக்சிம், அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு எசென்சியல் திங், அது அப்சல்யூட்டா எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்றதான் அதோட மீனிங். அததான் அதுல சொல்லியிருப்பாங்க. இத பத்தி டிஸ்கஸ் பண்ண மேல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32 பக்கத்துல 1 போட்டிருப்பேன். அப்ப 1ன்னா கீழே ஃபுட் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல எழுதியிருப்பேன், ஃபெடரேஷன் ஆஃப் பார் அசோசியேஷன் இன் கர்நாடகா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கேஸ் லாஸ் வந்து 150 பேஜ் 200 பேஜ் வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் அதுல நமக்கு என்ன விஷயத்த சொல்றாங்களோ, எந்த பேராகிராஃப் 59th பேராகிராஃப் 90th பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கேஸ்ல பேர் போட்டு இந்த பேராகிராஃப்ல இது சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எழுதியிருப்பேன். இதே மாதிரிதான் ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் நான் ஃபாலோ பண்ணேன். அடுத்து வந்து பிரேயர் வந்து பிரேயரோட ஃபார்மெட் வந்து டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும். இதுதான் பிரேயரோட ஃபார்மெட். பிரேயரோட ஃபார்மெட் பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, பாபாராம் மகாராஜுக்கு வந்து 295A கீழையும் 124A கீழையும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். செடேஷன் அவர் பண்ணார்ல, அங்க இருக்க யங் யூத் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வரவங்களை வந்து மாத்தினார்ல, அதனால செடேஷனும் 295A கொடுத்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருப்பேன். அது போக அவரோட அசெட்ஸ் எல்லாம் வந்து கன்ஃபிஸ்கேட் பறிமுதல் பண்ணணும். அதுக்கப்புறமா அவரோட ஆசிரமம் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பேன். செகண்ட் என்ன கேட்டிருப்பேன் அப்படின்னா, ஒரு லா கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த பிளாக் மேஜிக் ஆக்ட வந்து 3 monthsக்குள்ள வந்து ப்ராஹிபிட் பண்ணி இதுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு லா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு செகண்ட் அண்ட் தேர்ட் இஷ்யூல சொல்லியிருப்பேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம ஐபிசிலே வந்து 2013 2018ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எது ரிலேட்டடான உமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து செக்ஷன்ஸ் பனிஷ்மெண்ட்டை வந்து ஹார்ட் பண்ணாங்க, செக்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க, அதிகப்படுத்தினாங்க. அதெல்லாம் வந்து எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, ஒரு லா கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த லா கமிஷன் கொடுக்குற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நான் பிளாக் மேஜிக் ஆக்ட ப்ராஹிபிட் பண்றதுக்கு ஒரு லா கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த லா கமிஷன் மூலமா வந்து ஒரு ஆக்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் இதுல பேசியிருப்பேன். இதுதான் வந்து பிரேயர் முடிஞ்சிச்சு. பிரேயருக்கு அப்புறமா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜட்ஜஸ். இப்ப வந்து 2 பேர் இருக்கும், ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நான் 2 இஷ்யூஸ் ஸ்பீக்கர் 1 பேசுவாங்க, ஸ்பீக்கர் 2 வந்து அடுத்த 2 இஷ்யூஸ் பேசுவாங்க. ஸ்பீக்கர் 1 இருக்கவங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல ஆரம்பிச்சு பேசணும். ஸ்பீக்கர் 2 வந்து லாஸ்ட் 2 இஷ்யூ பேசிட்டு பிரேயர் வந்து கொடுக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து ஜட்ஜஸ் கேட்கும் போது வந்து நம்ம ரிசர்ச்சர் பக்கத்துல இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணி நமக்கு சொல்லலாம். சப்போஸ் நமக்கு தெரியல அப்படின்னா மூட் நம்ம பிரசன்ட் பண்ணும் போது தமிழ் மூட்னா ஃபுல்லா தமிழ்ல பிரசன்ட் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் மூட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பிரசன்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிபர்டல் ரிபர்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட நம்ம என்னென்ன தப்பு விட்டு இருக்கோமோ அதெல்லாம் வந்து ரெஸ்பாண்டன்ட் சைடு வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்மளும் வந்து அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் வந்து ரிபர்டல் அண்ட் சர் ரிபர்டல்ல நடக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஜட்ஜஸ் கொஸ்டின் கேட்கும் போது நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து கான்பிடென்டா பண்ணணும். அப்படியா, அது உண்மைதானா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல சார் அதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆர்கியூ பண்ண, சார் இல்ல லார்ட்ஷிப்னு சொல்லி
சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணணும். என்னோட ஜட்ஜஸ் வந்து இந்த பிரேயரை வச்சு எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு, உமன்ஸுக்கு நடந்திருக்கு, அங்க இருக்க யூத் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு, செடேஷியஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது நீங்க ஏன் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்றீங்க, டெத் சென்டென்ஸ் ஏன் கொடுக்க மாட்டீங்களா, இவ்வளோ கனிவா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி என்னோட ஜட்ஜு கேட்டாங்க. நான் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா, பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தேன் சார் அப்படின்னும் போது, இல்ல நீங்க வந்து ஏன் டெத் சென்டென்ஸ் கொடுக்க கூடாது, சைல்ட் ஹராஸ்மெண்ட்லாம் நடந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் அபியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன்னா, இந்தியா வந்து சிக்னட்டரிஸ் ஆஃப் மெனி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ், அதனால வந்து டெத் சென்டென்ஸ் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் கேஸை தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஜட்ஜ் வந்து ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆனாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிடணும். அதே மாதிரி ஆர்டிகல் 30 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைலேட்டர்னா ஏன் ஆர்டிகல் 32 தான் போகணுமா, 226 போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி, 226 போலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலே நம்ம வந்து ஆர்டிகல் 32 தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம பாயிண்ட்ஸ் சொன்னோம்னா நல்லா இருக்கும். என்னோட மெமோரியலும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த என்னோட சேனல் வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ஸ்டடி பர்பஸ்க்கும் சரி, மித்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நான் போடுறதுனால லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.